மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி இங்கே பாருங்க, புளியம்பழம் காயுதா. இந்த புளியம்பழத்தை விதை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். எப்படி தட்டி எப்படி அதை விதையை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி தட்டுறோம்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் தட்டணும். இந்த மாதிரி சுத்தியல் வச்சு சுத்தியல் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக நல்லா காய விட்டு இந்த மாதிரி தட்டணும். காயலைன்னா தட்டுப்படாது. இந்த மாதிரி தட்டி போடணும். இந்த மாதிரி வேலை வந்து ஒரு நாளைக்கு 15 கிலோ வந்து ஒரு எடைங்கிறது 15 கிலோ. தட்டுறவங்களுக்கு ஒரு எடை தட்டுனா 15 கிலோ தட்டுனா 150 ரூபா தர்றாங்க. இந்த மாதிரி தான் தட்டணும். இந்த மாதிரி தட்டணும். நம்ம வீட்டுக்கு தட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கோதோடைய வீட்டுக்கு தட்டலாம். நம்ம விற்க தட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கோதை வந்து இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி கோது இருக்கும், அதை எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி விதையை எடுத்துட்டு தட்டினா விதை ஆயிரும். இந்த விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி மடக்கணும். இந்த புளியம்பழத்தை இந்த மாதிரி மடக்கி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரட்டணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரட்டி தான் விற்கிறதுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா 1 கிலோ 120 ரூபா இந்த பழம். இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி பிரட்டி போட்டால் 120. சும்மா இந்த மாதிரி தட்டி கொடுத்தோம்னா ஒரு கிலோவுக்கு 10 ரூபா, 15 கிலோவுக்கு 150 ரூபா. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாங்கள்லாம் வந்து எவ்வளோ பழம் தட்டுவோம்னா 30 கிலோ. 2 பேருன்னா 40 கிலோ 45 கிலோ தட்டிடுவோம். ஒரு ஆள் வந்து 30 கிலோ மினிமம் தட்டலாம் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே தட்ட முடியாது. இவ்வளோ தான் தட்ட முடியும். இப்படி தட்டி தான் பிரட்டணும். இந்த மாதிரி வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அந்த கனவெல்லாம் விட்டுட்டு இப்போ விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விவசாயம் முடியவும் அடுத்து இந்த வேலை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் தட்டணும். இந்த வேலை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த வேலை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.